Assalamualaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாம வீட்டிலே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்க ஸ்பெஷலா செய்யற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோப்பி தூள், கொதிப்பால், மாசி சம்பல் உங்களோட வீட்டு வாசலுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல மட்டும் இல்லாம கடைகள்ல கூட எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இப்பாகமோ மல்டி ஸ்டோர், நமடகவத்த ஜவுஃபர் ஸ்டோர், பாடங்கமோ மல்டி ஸ்டோர்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். எல்லாருமே சுகமைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கோடை காலத்துல வந்துட்டு நல்லா வெந்து வெந்து வெம்பினதுக்கு இப்ப இந்த கிளைமேட் வந்துட்டு இப்படி குளிரா நல்லா சுகமாய்க்கிறது வந்து நல்லா இருக்குது இல்லையா? காலையிலே எழும்பின உடனே நல்லா காத்து, இப்ப இந்த வெசக் காத்து அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு அந்த சில்லுன்னு அடிக்கக்கல என்னவோ சரியான ஒரு சுகமாய்க்குது. ஆனா கொஞ்சம் மழை பெஞ்சு நிறைய காத்தடிக்கக்கல தான் பயமாய்க்குது. ஏன்டா இப்ப மரங்கள் எல்லாம் என் முன்னுக்குள்ள அந்த அலிப்பேர மரம் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஆடிட்டு வரக்கல முறிஞ்சு விழுந்துருமோ அந்த மாதிரி பயம் வருது. நேத்தெல்லாம் வந்துட்டு எங்கட ஏரியால வளமைக்கு மாறா வந்துட்டு நல்லாவே காத்தடிச்சுச்சு. அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாரு, அவங்கட அந்த கடைட்ட கிட்டே இந்த கடை கூரையெல்லாம் வந்துட்டு பறந்துட்டு, கிளாஸஸ் நின்று உடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பயணங்கள் போறீங்க அப்படி இல்லாட்டி ஆம்பளைகள் தான் மோஸ்ட்டா வெளிய போவாங்கன்னா, கொஞ்சம் சேஃபா இருந்துக்க சொல்லி கொஞ்சம் சொல்லிருங்க. இன்றைக்கு வீடியோ ஷூட் பண்ணுறது வந்துட்டு அந்த வெசாக் லீவ் நாளண்டு. அப்போ பகல் சாப்பாடு செய்ய தேவையில்ல. ஏன்டா லீவ் நாளைக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ காலை சாப்பாடு மட்டும்தான் செய்யணும். குரக்கனால கொஞ்சம் புட்டு செஞ்சுட்டு பருப்பு கறி கொஞ்சம் செய்வோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்டா பகலைக்கும் சேர்த்து சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த புட்டு செய்கிறாண்டாலும் குரக்கன் புட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வெள்ளை புட்டு எது செய்கிறாண்டாலும் கொஞ்சம் சோறு அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்க. எவ்வளோ நேரம் ஆயினாலும் புட்டு வந்துட்டு காயாமல் நல்லா சாஃப்ட் ஆயிக்கும். கோடையிலண்டா பரவாயில்ல. இப்பெல்லாம் இந்த கூதல் சுட்டியோ தெரியா, இந்த 5 மணிக்கெல்லாம் எலும்பக்களை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூங்க கிடைச்சா நல்லா இந்திக்குமே, ஐயோ லீவா இந்திருந்தா நல்லா இந்திக்குமே அந்த மாதிரியெல்லாம் நினைவு வரும். அப்போ அந்த எலும்புற வரைக்கும் தான் அந்த மாதிரி நினைக்கும். அதுக்கப்புறம் தொழுதுட்டு அப்படியே இந்த பாட்டுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு போகல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைகளை ஸ்கூல் எல்லாம் அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கெல்லாம் அனுப்பினதுக்கு அப்புறம் மனசு வந்துட்டு என்னவோ பெருசாக அச்சீவ் பண்ணின மாதிரி அவ்வளோ ஒரு திருப்தி ஆயிக்கும். ஒரு ப்ரொடக்டிவாக நாளை தொடங்கிக்கிறோம் அந்த மாதிரி நினைக்கும். அப்ப எழும்புற வரைக்கும் தானே அந்த சோம்பல் இல்லையா? அந்த சோம்பல இல்லாமக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நாள வந்துட்டு அவசரமாவே ஸ்டார்ட் பண்ணிடலும். ஏன்டா நெறைய பேர் கேட்பாங்க, இந்த "எப்படி சிஸ்டர் நேரத்தோட எழும்புற?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க வந்துட்டு அப்படி நெனச்சுக்கோங்க. ப்ரொடக்டிவா நாள தொடங்கணும் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்துட்டு கொஞ்சம் நேரத்தோடயே எழும்பி எங்களோட வேலைகள செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த நாள் வந்துட்டு எங்களுக்கு நல்ல நாளாய்க்கும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு ஏ லெவல் செய்யக்கல. லீவுக்கு வீட்டுக்கு போனாலும் பிரைவேட் கிளாஸஸ் இக்கும். நாங்க கண்டிக்கு தான் கிளாஸ் போற மாரி இக்கும் மாவனல்லையிலேருந்து. அப்ப கலேவலையிலேருந்து கண்டிக்கு போறேன்னு சொன்னா 5 மணிக்கு ஒரு பஸ் வரும். நான் அதுல ஏறி போனேன் அப்படின்னு சொன்னா தான் அந்த கிளாஸ் டைமுக்கு வந்துட்டு அது சரியாய்க்கும். அப்ப 5 மணிக்கு அந்த பஸ்ஸ புடிக்கணும்னா நான் 4 மணிக்கெல்லாம் எழும்பி ரெடி ஆகிரணும். அப்ப நான் தூக்க மஸ்துல அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கல, என்னோட ட்வின் சிஸ்டர் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாள். எனக்கு அவள பார்க்கக்கல வந்துட்டு சரியான ஒரு பொறாமை ஆயிக்கும். பாவமே ஒரு மனுஷன் எழும்பி போறாளே! அவளுக்கு கொஞ்சம் ஒரு வழி அனுப்புறதுக்காகவாலும் எழும்புவோமேன்றாலும், நெனைக்கவே மாட்டாள். எனக்கு காட்டுறதுக்காகவே இன்னும் கொஞ்சம் அப்படியே போத்திட்டு நல்லா தூங்குவாள். நான் இப்ப கூட அவள்ட்ட சொல்லுவேன், "நீ எப்படி தூங்குவே முந்தி எனக்கு காட்டி காட்டி" அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நினைவு வரும் எனக்கு சில டைமுக்கு சுபஹ்ல எழும்பக்கல. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு, ஒரு டிகிரி செய்ய கிடைக்கலையேன்னு நெனைக்கல. அடி மனசுல கவலையெல்லாம் அப்படியே ஊத்தெடுத்துட்டு வரும். சரி பரவால்ல படிச்சது ஒரு நாள் பாழாகாது இல்லையா? புள்ளைகளுக்கு சரி படிச்சு குடுக்கலும் அப்படின்னு சொல்லி நானே என்னைய சமாளிச்சுக்குவேன். அப்ப காலை சாப்பாடெல்லாம் குடுத்து ஹஸ்பண்ட அனுப்பிட்டு தான், தோட்டத்தில கொஞ்சம் இன்றைக்கு பகலைக்கு சமைக்கிறதுக்கு இந்த மரக்கறி கொஞ்சம் பறிச்சுட்டு இருந்தேன். என்ட ஹஸ்பண்ட் எப்படின்னு சொன்னா, இந்த கறிக்கு அந்த காம்பினேஷன் இருக்கணும், இப்படி செஞ்சா தான் அது டேஸ்ட் ஆயிக்கும். அந்த மாரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன செஞ்சு குடுத்தாலும் "நல்லாயிக்குது" அப்படின்னு சொல்லி பாராட்டி சாப்பிட்டு போய்த்துருவாங்க. ஆனா எங்கட வாப்பா, அடுத்தது எங்கட நானவெல்லாம் எங்கட ஹஸ்பண்டுக்கு ஆப்போசிட் ஆயிக்கும். ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அப்படி டேஸ்ட்டா வேணும். இந்த கறிக்கு அந்த காம்பினேஷன் அந்த மாரியெல்லாம் பார்த்து சாப்பிடுவாங்க. அந்த வகையில நான் வந்துட்டு லக்கி தான் இல்லையா? அப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு. ரீசென்ட்டா ஒரு கமெண்ட் வந்துச்சு. அவங்க கல்ஃப் கண்ட்ரில எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். உங்களோட லைஃப் பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு எங்கட லைஃப் அப்படி இல்லையேன்னு சொல்லி கவலையாயிக்குது. எங்களுக்கு இதெல்லாம் பெரிய
பெரிய பொறுமதியான திங்ஸ் எங்களுக்கு இதெல்லாம் இங்க எங்களுக்கு அந்த கார்டன், அந்த வசதிகள் எல்லாம் இல்ல. அந்த மாரி சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு பெருமையா இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களோட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, எங்களோட குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை எங்களால குடுக்கலுமாயிருந்தா, அத வந்துட்டு நீங்க ஒரு லக்ஸரியான திங் அப்படின்னு சொன்னது எனக்கு உண்மையிலே உங்கள பார்க்கக்கல பெருமையா இருந்துச்சும்மா. எங்களோட வாழ்க்கைய நாங்க தான் தீர்மானிக்கணும். என்ன கார்டன் செஞ்சு 100% எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துறலுமெண்டு இல்ல இல்லையா? இப்ப நான் கார்டன் செய்றதுக்கு வெந்தயம், கடுகு, வெங்காயம் எல்லாமா நான் நாட்டி எடுக்கிறேன் இல்லையா? எனக்கு தேவையானதுல ஒரு 50, 60% தான் நான் எடுக்கிறேன். மத்ததெல்லாம் வந்துட்டு நான் வெளியிலேருந்து தான் வாங்கி எடுக்கிறேன். அப்போ உங்களால எவ்வளோ இயலுமோ அவ்வளோ செய்யலும். உங்கள்ட்ட கார்டனுக்கு நிலம் இல்லாட்டி, உங்களோட குட்டி ஒரு பெல்கனிய வந்துட்டு உங்களுக்கு ஏழுமானவரு 2 கீரைய நாட்டுனீங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு நேரத்துக்கு உங்களுக்கு எடுத்துக்கலும் இல்லையா? ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க நெனைக்கணும். எங்க குடும்பத்துக்கு நான் நல்லதே குடுக்கணும். நாங்க ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் வாழணும். அந்த மாரி நெனைச்சாலே போதும். ஏன்டா இப்ப இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும், ஆரோக்கியம் இல்லாததுக்கு வந்துட்டு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குதோ, அதே மாரியே ஆரோக்கியத்துக்கு வந்துட்டு நெறையவே ஆப்ஷன்ஸ் வந்துட்டு. இன்னும் இன்னும் இன்ஷா அல்லாஹ் அது வந்துட்டு டெவலப் ஆயிட்டு போகணும். அப்ப நான் எங்கட குடும்பத்துக்கு நல்லதொண்டு குடுக்குறதுக்காக வேண்டி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நெனைச்சாலே போதும். முக்கியமா குடும்ப தலைவிகள். ஏன்டா பெண்களுக்கு வந்துட்டு இறைவன் நல்ல ஒரு ரஹ்மத் தந்திக்கிறான் இல்லையா? நாங்க ஒண்ணு நெனைச்சா அத வந்துட்டு நல்லா கிரியேட்டிவா செஞ்சுட்டு போவோம். அப்ப நாங்க நெனைச்சா மட்டுமே போதும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சு பாருங்க. அப்படியே உங்களோட கதைச்சிட்டு நான் கொஞ்சம் சோப் தான் செய்ய பார்க்குறேன். ஏன்டா நான் செஞ்ச சோப் எல்லாம் வந்துட்டு முடிஞ்சு இன்னொரு 2 கட்டி அந்த மாரி தான் நீக்கும்னு நெனைக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப கூட எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. பெர்சனலா கூட நெறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. "எங்க சிஸ்டர் இந்த சோப் பேஸ் எடுத்தீங்க. எப்படி செய்ற? அந்த மாரி நான் செஞ்சேன் எனக்கு சரியா வரல." அந்த மாரியெல்லாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கிளியரா இந்த ரெசிபிய சொல்லிருவோம் அப்படின்னு நெனைச்சேன். இது வந்துட்டு நான் டராஸ்ல தான் ஆர்டர் பண்ணி எடுக்கிறேன். இவங்கள்ட்டயே தான் நான் செய்ற சோப்புக்கான பேஸ் வந்துட்டு திருப்ப ஆர்டர் பண்ணுவேன். அந்த லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன். வேணும்னா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டா இந்த சோப் பேஸ் வந்துட்டு எடுத்துட்டு, நீங்க குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி, இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் இருக்குது இல்லையா? ஆவில வந்துட்டு இத கரைச்சு எடுத்துறணும். இப்ப நான் காட்டின மாரி. கரைச்சு எடுத்ததுக்கு பிறகு நான் இன்றைக்கு கொஞ்சம் வேப்பிலைய அரைச்சு தான் இதுல ஊத்த போறேன். ஒரு புடி வேப்பில எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சமா தண்ணி ஊத்தி அத நல்லா அரைச்சு எடுத்துறணும். உங்களுக்கு வேப்பிலைக்கு பதிலா கத்தாழ சோறு, அப்படி இல்லாட்டி மஞ்சள் அந்த மாரி வேண்டியது உங்களுக்கு பப்பாசி யூஸ் பண்ணேலும், கேரட் யூஸ் பண்ணேலும் அப்படி எது சரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்துட்டு தண்ணி மிச்சம் ஊத்த வேணாம். அதோட சாற நல்லா அரைச்செடுத்தீங்க அப்படின்னாலே போதும். அத வந்துட்டு இதுல சுடக்கலையே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி ஊத்தி, மேலால நான் இந்த சங்குப்பூ கொஞ்சம் போட்டு விட போறேன். பார்க்கறதுக்கு அழகாய்க்கும் அப்படின்றதுக்காக வேண்டி. உங்களுக்கு இதுக்கே கலரிங் சேர்க்கையிலும், அப்படி இல்லாட்டி இந்த எசென்ஷியல் ஆயில் போட்டு மணம் சேர்க்கையிலும், அப்படி விரும்பின மாரி உங்களுக்கு இந்த சோப் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கு வேப்பில சோப் கொஞ்சம் செஞ்சேன். ஏன்னா, என் மகனுக்கு வந்துட்டு இந்த கால்ல கொஞ்சம் சொறியிற மாரி வரும். இந்த சம்மர் சீசன்ல எல்லாம். அப்ப அதுக்கு நான் செஞ்சிருந்தேன். அப்ப அதுலேருந்து அவருக்கு நான் இந்த சோப்பு தான் செஞ்சு யூஸ் பண்றேன். அதுக்காக இன்னைக்கு வேப்பில போட்டு அப்படியே வச்சுட்டோம்னு சொன்னா, அது கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கட்டியாயிரும். இருந்தாலும் நான் ஃபுல்லா ஒரு 24 மணித்தியாலம் அப்படியே போட்டுட்டு தான் அடுத்த நாளைக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுப்பேன். இத கட் பண்ணி நல்ல ஒரு ஜிப்லாக் பேக்ல போட்டு உங்களுக்கு வெளியிலேயே ஸ்டோர் பண்ணேலும். இப்ப சம்மர் சீசன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அது உருகுற மாரி இருக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல கூட ஸ்டோர் பண்ணேலும். அப்ப இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சரி டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். நெறைய பேர் என்னட்ட கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, "இந்த சோப் பேஸ் எங்க வாங்கினீங்க சிஸ்டர்?" அப்படிதான் கேட்பாங்க. நான் ஆன்லைன்ல டராஸ்லயே தான் ஆர்டர் பண்ணி எடுக்கிறேன். லிங்க் தந்திக்கிறேன். வேணும்னா பார்த்துக்கோங்க. எங்கட வீட்டு டைனிங் டேபிள் வந்துட்டு, சும்மா அப்படியே பேருக்கு போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி. ஹோல்ல போட்டு வச்சுக்கிறோம். ஆனா யூஸ் பண்ணவே மாட்டோம். யார் சரி கெஸ்ட் வந்தாங்க, அவங்க வந்துட்டு கீழேருந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க டேபிள்ல தான் சாப்பிடுவாங்க அப்படின்ற கெஸ்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சும்மா இந்த அந்த பொலித்தீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா தூசி புடிச்சிக்குது. அந்த சம்மர்லலாம் வந்துட்டு நல்லா தூசி புடிச்சு போயிடுச்சு. அப்ப மேலால தான் கொஞ்சம் கிளீன் பண்ணி விடுவேன். அப்ப இன்றைக்கு இந்த சாப்பாடு மேசைய நல்லா டீப் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டிருக்கிறேன். பண்ணிட்டிருக்கலே நல்ல மழை. பரவாயில்லன்ட்டு இந்த பொலித்தீன் எல்லாம் கழுவி காய போட்டேன். ஏன்டா அது வந்துட்டு அவசரமா காஞ்சிரும் இல்லையா? சுத்தி. பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு இந்த டைனிங் டேபிள், இந்த சாப்பாட்டு மேசையெல்லாம் வீட்ல வாங்க முன்னுக்கு, அப்படியே ஃபேமிலியா எல்லாரும் அழகா பாயிலேருந்து சாப்பிட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எப்ப இந்த மேசைய வாங்கினோமோ, அப்பயிந்து எல்லார்ட அந்த சாப்பிடுற டைமுமே வித்தியாசமாயிட்டு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமுக்கு அந்த மாரி சாப்பிட்டுருவோம். அப்பல்லாம் வந்துட்டு கீழ இருந்துட்டு சாப்பிடுறது அவ்வளோ ஒரு கஷ்டமாயிக்கும். ஆஃப்டர் மேரேஜ் இங்க வந்ததுக்கு பிறகு, இங்க எங்கட ஹஸ்பண்ட ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டு கீழ இருந்து தான் சாப்பிடுவாங்க. அப்ப நானும் கஷ்டப்பட்டு இந்த சம்மணம் கொட்டி எல்லாம் ஈந்து பழகிட்டேன். ஆனா இப்ப எனக்கு மேசியா கீழ இருந்து தான் சாப்பிடுவியான்னு கேட்டா, நான் கீழ இருக்கிறத தான் வந்துட்டு பாஞ்சு செலக்ட் பண்ணுவேன். ஏன்டா எனக்கு வந்துட்டு அதுதான் அவ்வளோ ஒரு திருப்தி அளிக்கும். அப்ப என் வாழ்க்கையில அது ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்குது இல்லையா?
ஏன்டா, முந்தி காலத்து ஆக்கள் வந்துட்டு இந்த மேசையிலலாம் நின்னு சாப்பிட மாட்டாங்க. சுத்தி இந்த சம்மணம் கொட்டி சாப்பிடுறது, கீழ இருந்துட்டு டக்குன்னு எலும்புறது, இருக்கிறது, எலும்புறது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா இப்ப சாதாரணமா ஒரு சின்ன வயசு போனதுக்கு பிறவு இந்த கீழ இருந்துட்டு எலும்புறது அப்படின்றது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயமா ஆக்கள் பார்க்குறாங்க இல்லையா? அது சுட்டி தான் போல, இப்பல்லாம் வந்துட்டு இந்த சஹன் கல்யாணம் எல்லாம் நெறைய அவாய்ட் பண்ணிட்டு, இந்த டேபிள் கல்யாணம் வைக்கிறதுக்கு காரணம்னு நெனைக்கிறேன். ஏன்னு சொன்னா, நானே பெர்சனலா நெறைய பேர பாத்துக்கிறேன். சின்ன வயசாக்கள் கூட கீழ இருந்துட்டு எழும்புறதுக்கு வந்துட்டு கஷ்டப்படுவாங்க. அப்ப அதெல்லாம் பாக்கக்கெள்ள நான் நெனைப்பேன், அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இந்த ஓலப்பாயே போதும். கொஞ்சம் ஒரு வயசு வரைக்காவது இருந்துட்டு நல்லபடியா எழும்புறதுக்கு, எங்களோட உடம்பு இசைவாக்கம் அடையட்டுமே இல்லையா? இன்றைக்கு வந்துட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு ஃபேஸ் பேக் கொண்டு செய்வோம் வாங்க. இது வந்துட்டு நல்லா அஃபெக்டிவ் ஆயிக்குது. அதுக்கப்புறம் கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்டின்னே நெனச்சேன். இப்ப கொடியில வந்துட்டு இந்த கியூகம்பர் இருக்குது இல்லையா? வெள்ளரிக்கா. இது வந்துட்டு மாஷாஅல்லான்னு நல்லா காய்க்குது. அப்ப அத வந்துட்டு இப்டி நல்லா துருவி எடுத்துறணும் நீங்க. மிக்ஸில போட்டு அரைக்க தேவையில்ல. துருவி எடுத்தீங்க அப்டின்னு சொன்னாலே, இதோட ஜூஸ் எல்லாம் வந்துட்டு இப்டி புளியக்கலே நல்லா வந்துரும். அப்ப இந்த சார வந்துட்டு நீங்க புழிஞ்சு எடுத்துறணும். நல்லா புழிஞ்செடுத்ததுக்கு பிறகு, இதிலயே கொஞ்சம் ஆட்டாம, அப்படி இல்லாட்டி மைதா மாதான் நீக்கிது. அந்த வெள்ள கலர் கோதுமை மாய்க்குது இல்லையா? ஸ்ரீலங்கால அதுதான் நீக்குதுன்றாலும் பரவால்ல. அதில ஒரு 1 டீஸ்பூன், 1 1/2 டீஸ்பூன் போட்டா போதும். அதுவும் கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வீட்ல செஞ்ச தயிர் இருக்குது. நீங்க கடையிலண்டாலும் பரவால்ல, வாங்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த பேஸ்ட்ட வந்துட்டு முகத்தில அப்ளை பண்ணி, நல்லா காய்ற வரைக்கும் விட்டுட்டு, நல்லா கழுவி எடுத்துறணும் அவ்வளோதான். இது என்னதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த முகமெல்லாம் வெயில்ல போயிட்டு போயிட்டு கருத்து ஒரு மாரி டேன் ஆயிக்கும் இல்லையா? அத வந்துட்டு உங்களுக்கு நல்லா இல்லாமாக்கி தரும். அதோட வந்துட்டு இந்த முகத்துல கருப்பு கருப்பா அந்த பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மரு மாரி வரும் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு மாஷாஅல்லாண்டு நெறைய குறைக்கும். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மிச்சம் மீந்துச்சுன்னு சொன்னா, இப்படி குட்டி டப்பால அடிச்சு ஃப்ரீசர்ல போட்டு வச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கூல் போனதுக்கு பிறகு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப நான் ஃபேஸ் பேக் கிரீம் போட்டுட்டே அப்படியே மத்த வேலைகள கொஞ்சம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, காஞ்சதுக்கு பிறகு போயிட்டு குளிச்சுட்டே வந்துரேலும்னு தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள என் குட்டி மகனுக்கு வந்துட்டு சரியான ஒரு புதினம். என்னன்னு சொன்னா, "என்னம்மா அது முகத்துல போட்டிக்கிறீங்க? எனக்கும் பூசி விடுங்க. என் கைக்கும் பூசி விடுங்க." அந்த மாரி கேட்டு கேட்டு பின்னாலயே சுத்திட்டு இருந்தாங்க. போன வீக் வந்துட்டு டராஸ்லேருந்து இந்த ரொட்டி கல்லு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இரும்பு ரொட்டி கல்லு. அது இந்த வீக் எனக்கு கிடைச்சுட்டு, அப்ப அதையும் சீசன் பண்ணி காட்டிருவோம் உங்களோட அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா எனக்கு மிச்ச நாளா ஆசை இந்த இரும்புல வந்த ஓடு வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கடையில கேட்டேன். இப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப ஈந்துச்சு ஆனா ஸ்டாக் முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் கொண்டு வைக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப மாச கணக்கு கழிஞ்சு போனாலும் அதே அது சொன்ன பதிலே தான் சொல்லுவாங்க. உண்மைய சொல்றாங்களா? பொய்ய சொல்றாங்களான்னே தெரியா. சரி பரவால்ல எனக்கும் பொறுமை இல்ல. ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். இதோட விலை வந்துட்டு டெலிவரி சார்ஜ் சேர்த்து 2200 சொச்சம் 2300 அந்த மாரி வந்திருந்துச்சு. லாபமா நஷ்டமான்னுலாம் தெரியா. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு இந்த ரிவ்யூ எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அவசரமா ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். இத சீசன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டா நீங்க வந்துட்டு ஒரு கம்பி இல்லாட்டி தும்பு வச்சு நல்லா சோப் போட்டு கழுவிறணும். ஒருத்தர் என்னிட்ட கமெண்ட்ல கேட்டாங்க, "நீங்க பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் செய்ற சோப் தான் யூஸ் பண்ணுவேன். அத தான் வீடியோல காட்டிக்கிறேன். அத போட்டு நல்லா இப்படி உறைஞ்சு கழுவிட்டு, ஃபர்ஸ்ட்டு நீங்க கொஞ்சம் வெங்காயத்த அரிஞ்சு, அத கொஞ்சம் ஒரு ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் இப்படி வறுத்தெடுத்து விட்டுட்டு, கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு டிஷ்யூவால நல்லா தொடச்சு எடுத்துறணும். தொடச்சு எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, வெங்காயத்த நான் காட்டினேன் இல்லையா? அந்த மாரி வெங்காயத்தாலே அந்த ஆயில வந்துட்டு அப்படியே பரத்தி விட்டுறணும். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, ஈஸியாவே இந்த கல்லு வந்துட்டு சீசன் ஆயிரும். அப்ப நான்ஸ்டிக் மாரி தோசையெல்லாம் ஊத்தக்கொள்ள உங்களுக்கு ஈஸியாவே கலண்டு வந்துரும். அப்ப தோசை ஊத்த முன்னுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, வெங்காயத்தால நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, தோசை ஊத்தி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லா கலரும். நான் ஊத்தக்கல்ல கட்டாயமா உங்களுக்கு காட்டுறேன். இத மாரி இரும்பு சாமானெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, பாவிச்சு முடிச்சதுக்கு பிறகும் நல்லா கிளீன் பண்ணிடணும். சோப் போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு, சுத்தமான துணியால தொடச்சிட்டு, அடுப்புல வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி, அந்த ஈரத்தன்மை எல்லாம் இல்லா போனதுக்கு பிறகு, கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு டிஷ்யூ வச்சு எல்லா பக்கத்துக்கும் நல்லா பூசி விட்டுட்டு வச்சீங்க அப்படின்னு சொன்னா, காலாகாலத்துக்கும் உங்களுக்கு துரு பிடிக்காம, பழுதாகாம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு, குளிச்சுட்டு, தொழுதுட்டு வந்து சாப்பாடு தான் சாப்பிட பார்க்குறேன். ஏன்னா புள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட்டாவே குடுத்துட்டேன். இன்றைக்கு என் புள்ளைகளுக்கு சரியான பசி வந்துட்டு, அதுக்கப்புறம் நேரத்தோட சாப்பாட்ட குடுத்துவிட்டேன். எந்த நாளும் செல்ற மாரி சிம்பிளான லஞ்ச் தான். பருப்பு கறி, பைத்தங்க வதக்கி, கருவாடு வதக்கி, இந்த கியூக்கம்பர சும்மா கட் பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்ல. வேற ஸ்பெஷல் ஒன்றும் இல்ல. அப்படிதான் அன்றைக்கு நாள் எனக்கு வந்துட்டு போயிடுச்சு. அப்படியே நாங்க பேசிட்டே விளாக்கோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்தை அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.